மத அடிப்படையில் பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக வக்ஃப் சட்ட திருத்தம் அப்படின்றதான் எதிர்க்கட்சிகளுடைய குற்றச்சாட்டா இருக்கு. பாஜகவுடைய தேர்தல் அரசியலுக்கான நோக்கமா இருக்கு அப்படின்னு தான் விமர்சிக்கிறாங்க. இல்ல, குறைய 60 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்டவர்கள் காங்கிரஸ்காரர்கள், 18 ஆண்டு காலம் திமுக கூட்டணியில் இருந்தது. அவர்கள் செய்ய முடியாதே நாங்கள் ஒன்றாக சரி செய்து கொண்டிருக்கிறோம். ஆர்டிகல் 370 இருந்து குடியுரிமை திருத்த சட்டத்திலிருந்து இன்னும் பல மசோதாக்கள், அணை பாதுகாப்பு, நிறைய சொல்ல முடியும். ஒன்றையும் சரியான பதில் கொண்டு சென்றிருக்கோம். ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு நான் ஒரு வாட்ஸ்அப்ல தகவல் அனுப்பிச்சிருக்கேன். வேப்பூர், ராணிப்பேட்டை வேப்பூர் அந்த வில்லேஜ்ல ஒரே ஒரு கடிதம் மூலமாக எப்படி அவர்கள் அந்த பட்டா முழுசா 10 பேர் விவசாயிகள் 8 ஏக்கரை எப்படி அவர்கள் வக்ஃபோர்டுக்கு மாத்தினாங்க, நாங்க ரெப்ரசன்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி திரும்பி மாத்தினாங்க ஒரே வருஷத்துல அப்படிங்கிறது வக்ஃபோர்டுங்கிறது முறைகேடுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறதுங்கிறது ஒன்று. அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு துணி வந்துடக்கூடாதுன்றதா நான் ஏற்கனவே இல்ல இது எல்லா நிர்வாக அமைப்புகள்லயும் இந்த சிக்கல் இருக்கதானே சார் செய்யுது. அது இந்துக்கள் நடத்தினாலும் சரி, மத சிறுபான்மையினர் நடத்தினாலும் சரி, தனிநபர் நடத்தினாலும் சரி. நான் திரும்ப சொல்றேன், ராமசாமி ஐயப்பன் மேல மிக அழகாக சொன்னார். எனக்கு ஒரு மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் உட்கார்ந்து பேச முடியும், பேசி அதை அந்த ப்ரொசீஜர் படி போறதுக்கான வாய்ப்பு இந்த அறநிலையத்துறையில் இருக்கு. வக்ஃபோர்டுங்கிற ஒரே பேரு அந்த சட்டத்தினால அந்த உரிமை எனக்கு மறுக்கப்படுகிறது. தமிழ்நாட்டுடைய சிஇஓ தாரேஷ்னு ஒரு அபிஷியல் சார், ஐஏஎஸ் அதிகாரி சார், முதல்ல அந்த தாரேஷ்ங்கிற ஒரு ஐஏஎஸ் அதிகாரி 2007 இருந்து எல்லாருமே இருந்து சூலூர் பக்கத்துல நான் ரெக்கார்டா சொல்றேன். நீங்க சொன்னது 2 இன்சிடென்ட் தான். நீங்க சொன்னது ராணிப்பேட்டையும் சூலூரும். ஈரோட்ல இருக்கு, தேனியில இருக்கு, திருச்சியில நிறைய இருக்கு சார். நான் அட்டெண்ட் பண்ணது மட்டும் சொல்றேன். ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில் இருக்கு, பதில் கிடைக்கல. ஓகே, நான் முதல் சுற்றுல எல்லோருக்குமே போதுமான நேரம் கொடுத்தாச்சு. இல்ல இடைவேளைக்கு போகணும். இல்ல நீங்க ஏற்கனவே சொன்ன குற்றச்சாட்டுகளை தானே நீங்க திரும்ப வைக்கிறீங்க. இல்ல ஏற்கனவே நீங்க சொன்ன அதே குற்றச்சாட்டு தான். நாகராஜன், எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. நாகராஜன், ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ். இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. நீங்க பேசல ஒரு கேள்விதான். நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, சச்சார் கமிட்டியில இதை சொல்லிருக்காங்கன்னு. சச்சார் கமிட்டியை நீங்க ஏத்துக்கிறீங்களா? நீங்க சொன்னது சச்சார் கமிட்டில இது இருக்காதனால நடைமுறைப்படுத்துறோம்னு சொன்னீங்க. நீங்க பாஜக சச்சார் கமிட்டியை ஏத்துக்குதா? யார் கொண்டு வந்தா? அந்த கமிஷன் கொண்டு வந்தது யார்? ஏத்துக்கிறீங்களா சார்? மை சிம்பிள் क्वेश्चन சார், நான் எக்ஸ்பிளனேஷன் கேக்கல. சச்சார் கமிட்டியை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஷானவாஸ் போறோம். இல்ல சார், இல்ல ஒவ்வொரு மத வழிபாடு அல்ல, நோக்கம் ஒரு வழிபாட்டில் உள்ள போறது அல்ல, நோக்கம் நிலத்தை. அந்த நிலம் என்பது அந்த மதத்தினுடைய வழிபாட்டில் கொடுக்கப்பட்டது. அதுதான் வக்ஃப். அதுதான் வக்ஃப். வக்ஃப்ங்கிறது ஒரு இஸ்லாமியர் தன் கடமைக்காக ஈகையாக கொடுத்தது. ஈகை என்பது இஸ்லாமியருடைய 5 கடமைகளில் மிக முக்கிய கடமை. That's combined with the religion.